ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதில் ஒன்று பிடி கொழுக்கட்டை, இன்னொன்று பூரண கொழுக்கட்டை. நீண்ட நேரம் ஆனால் கூட இந்த கொழுக்கட்டை நல்ல மிருதுவாகவும் பஞ்சு போல் இருக்கும். சில நேரம் அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை கூட ரப்பர் மாதிரி மாறிடும். அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் எப்படி செய்யலான்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான். அதுக்கு தேவையானது 1 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் அளவு கருப்பட்டி, ஒரு கையளவு தேங்காவை நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கருப்பட்டியை இந்த மாதிரி தட்டிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தூசி மண் எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஒரு கையளவு இந்த மாதிரி தேங்காவை நறுக்கி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இருந்தால் கருப்பு எள், இல்லைன்னா வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கலந்து கொடுங்க. மாவு நம்ம கையில் எடுக்கும்போது ஒட்டக்கூடாது, அதுதான் சரியான பதம். நெய் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறிக்கங்க. இப்போ ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடணும் கொழுக்கட்டை அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காவை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம டைரெக்டாக அப்படியே கருப்பட்டி பாகிலே போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். அன்றைக்கே நம்ம சில நேரம் காலி பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதிலே கருப்பட்டி பாக்கில் போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப்ஸ் ரெடி பண்ணுங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. லேசாக நெய் கையில் தடவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வைப்போம் இல்லையா, பிள்ளையார் பிடி கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வச்சிடலாம் கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் பூரணை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதில் ஷேப்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டைக்கான அச்சு இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு டிசைனாக நீங்கள் ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு பூரண கொழுக்கட்டை. அதுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டக்கூடாது. இப்போ அச்சு இருந்துச்சுன்னா அச்சில் வைங்க. நான் கையிலேயே தான் இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து இந்த மாதிரி ஷேப்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸி தான். சட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ஆகாது. சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஷேப்ஸ் நமக்கு ரெடி. ஸ்டீமர் இருக்கவங்க ஸ்டீமரில் சில நேரம் பிளேட் வச்சுட்டு அது மேலே வேக வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டீமர் இருக்கவங்க ஸ்டீமரில் வச்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தட்டில் லேசாக நெய் தடவிட்டு இப்போ அதில் இருக்க இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையுமே நான் எடுத்து அதில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போகிறோம். ஏன்னா இது நம்ம எல்லாமே கொதிக்க வச்ச தண்ணியில் தான் கலந்துருக்கோம் மாவு, அதனால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் போதுமானது. இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு விநாயகருக்கு படைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன். பிடி கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி பூரண கொழுக்கட்டையும் ஒன்று எடுத்து காட்டுறேன், பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக உள்ளே பாருங்கள், பிரிக்கும் போது எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நல்லா இல்லைன்னா கூட சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.